விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் தன்னாட்சி பெற்ற ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி சிவகாசியினுடைய தொழில் மேதை, கல்வி தந்தை தெய்வத்திரு திரு பி ஐயனாடார் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் 1963ஆம் ஆண்டு இங்கு 157 ஏக்கர் நிலப்பரப்பளவில் தொடங்க பெற்றது. இக்கல்லூரியானது இன்று அவர்தம் மகன்கள் தெய்வத்திரு ஏ கிரகதுரை, திரு ஏ வைரப்பிரகாசம், திரு ஏ சுபாஷ் சந்திர போஸ், திரு ஏ ராமமூர்த்தி மற்றும் அவர்தம் பேரன்கள் திரு வி ஐயன் கோடீஸ்வரன், திரு ஜி அதிபதி மற்றும் திரு ஜி அபிரூபன் அவர்களால் திறம்பட நடத்தப்பட்டு வருகின்றது. தற்பொழுது திரு வி ஐயன் கோடீஸ்வரன் அவர்கள் கல்லூரியினுடைய தாளாளராக இருந்து செயல்பட்டு இக்கல்லூரியினை வழிநடத்தி செல்கின்றார்கள். கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. இக்கல்லூரியானது கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இன்று இந்திய அளவிலே ஒரு தலைசிறந்த கல்லூரியாக விளங்குகின்றது. இக்கல்லூரியிலே இன்று 22 யூஜி கோர்சஸ், 17 பிஜி கோர்சஸ், 11 எம்ஃபில் கோர்சஸ் மற்றும் 8 பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ், இது தவிர மேற்படி சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ், பிஜி டிப்ளமா கோர்சஸ் மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்சஸ் என பலதரப்பட்ட பாடப்பிரிவுகளை இங்கு உள்ள கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு சிறப்புற நடத்தி வருகின்றது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. கல்லூரியிலே 5065 மாணவர்களும் 231 ஆசிரியர் பெருமக்களும் 119 ஆசிரியர் அல்லா பணியாளர்களும் திறம்பட சிறப்புற பணியாற்றி வருகின்றார்கள். தற்பொழுதானது நம் கல்லூரி தேசிய அளவிலே ஒரு தலைசிறந்த கல்லூரியாக செயல்பட்டு வருகின்றது. தேசிய தர மதிப்பீட்டு குழு NAAC என்று சொல்லுவோம். அந்த தேசிய தர மதிப்பீட்டு குழுவானது நமது கல்லூரியை 3 தடவை மதிப்பீடு செய்துள்ளது. 1999ஆம் ஆண்டு நம் கல்லூரியை தேசிய தர மதிப்பீட்டு குழு ஆய்வு செய்து 5 ஸ்டார் ஸ்டேட்டஸ் என்பதை வழங்கியுள்ளது. 2வது சுற்றில் A+ கிரேட் வழங்கியுள்ளது. 2013ஆம் ஆண்டு 3வது சுற்றில் நமது கல்லூரியானது A கிரேடு பெற்று 4 புள்ளிகளுக்கு 3.67 புள்ளிகள் பெற்று இன்று 3வது சுற்றில் தேசிய அளவில் 2வது தலைசிறந்த கல்லூரியாக விளங்கி வருகின்றது என்பதை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ASP, TSP, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில்
அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. We have a very good infrastructure. We have a very good indoor stadium, auditorium. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய டிஜிட்டல் லைப்ரரி ஒரு தலை சிறந்த ஒரு நூலகமாக விளங்குகின்றது. அந்த நூலகத்திலே இன்றைய தினம் 1,00,000க்கும் அதிகமான புத்தகங்களும் ஜேர்னல்ஸ் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி ஜேர்னல்ஸ், கண்டென்ட் எல்லாமே நமது நூலகத்திலே வைக்கப்பட்டுள்ளன. இது போக நமது கல்லூரியிலே லாங்குவேஜ் லெபார்டரி, ஆங்கிலத்திற்கு தனியாக, தமிழுக்கென்று தனியாக லாங்குவேஜ் லெபார்டரி நமது கல்லூரியிலே நாம் உருவாக்கி இருக்கின்றோம். 1998ஆம் ஆண்டிலேயே நமது கல்லூரியில் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அது மட்டுமல்லாது இன்றைய தினம் நமது கல்லூரி மாணவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கு நமது கல்லூரியினுடைய ஒரு சிறப்பு முத்திரையை பதித்து வருகின்றார்கள். நமது மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் மூலமாகவும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மற்றும் நிறைய கம்பெனிகளில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இது போக அலுமினஸ், ப்ராமினன்ட் அலுமினஸ்ன்னு பார்க்கும்போது நமது இந்தியாவின் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதி அரசர், தற்பொழுது கேரள ஆளுநர் திரு பி சதாசிவம் அவர்கள் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பதில் சொல்லிக்கொள்வதில் மிக்க பெருமை கொள்கின்றேன். இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. இக்கல்லூரியில் உள்ள மைக்ரோபயாலஜி ஆய்வகத்தில் பாக்டீரியல் கல்ச்சர், பயோகெமிக்கல் டெஸ்ட், ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி, கிராம் ஸ்டெய்னிங், ஏஎஃப்பி ஸ்டெய்னிங் போன்றவைகள் செய்து பார்க்கப்படுகிறது. இங்கு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் பயன்படுத்தி மின் இயந்திரத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுகிறது. In our college, we have a very good indoor stadium, auditorium, library and gymnastic facilities. And above all, we have a very good instrumentation center with well-equipped instruments. All the instruments in the instrumentation center have been imported from foreign countries. So, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நமது கல்லூரியில் இருக்கக்கூடிய பிஹெச்டி மாணவர்கள் மற்றும் எம்ஃபில் மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் அனைவருமே ஆராய்ச்சியில் ஈடுபட இது மிகவும் ஏதுவாக இருக்கின்றது. இக்கல்லூரியில் உள்ள பயோடெக்னாலஜி ஆய்வகத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை மாணாக்கர்களுக்கான செய்முறை பாடங்கள் நவீன முறையில் கற்பிக்கப்படுகிறது. நமது கல்லூரி மாணவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று மூவா கோப்பையை 6 முறை பெற்றிருக்கின்றார்கள். நமது நுண்கலை குழு மாணவர்கள்
நமது பல்கலைக்கழகத்திலிருந்து நடத்தப்படும் இளைஞர் விழாவில் 6 ஆண்டுகள் தொடர்ந்து முதலிடத்தை பெற்றுள்ளார்கள். அவ்வளவு சிறப்புமிக்க திறமைமிக்க மாணவர்கள் நமது மாணவ செல்வங்கள். அது மட்டுமல்லாது நமது கல்லூரியானது ஆராய்ச்சி மாணவர்களுக்கென்று ஒரு கண்டூசிவ் என்விரான்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சுற்றுச்சூழலை கொடுப்பதனால்தான் நமது கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பிலும் அதிக கவனம் செலுத்த முடிகின்றது. இது போக நமது கல்லூரியானது 157 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதால் நாம் ஒரு ஈக்கோ பார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு செப்பரேட் பூங்காவை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த ஈக்கோ பார்க்கானது 2000 மரங்களுடன் இன்று ஒரு தனிப்பெரும் பூங்காவாக நமது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அழகுற அமைந்துள்ளது. நமது கல்லூரி பசுமை மாறா கல்லூரி. ஸோ இந்த கல்லூரிக்கு பசுமை மாறா கல்லூரி காரணம் ஈக்கோ பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த பூங்கா தான். இக்கல்லூரியில் உள்ள ஆடியோ விஷுவல் ஆய்வகத்தின் மூலமாக மல்டிமீடியா, அனிமேஷன், ஆடியோ விஷுவல் கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் ஆகிய அனைத்து துறையிலும் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. நமது கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது இங்கே 136 மாணவர்கள் PhD என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது UGC, CSIR, ICSSR போன்ற குழுவிலிருந்து நாம் 8 கோடிக்கும் மேலாக நிதி உதவியினை பெற்று வருகின்றோம். பெற்று நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தையுமே நாம் மிகவும் திறம்பட வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது நமது கல்லூரியானது 2010ஆம் ஆண்டில் தமிழக அரசிடமிருந்து சுற்றுச்சூழல் விருதினையும் பெற்றிருக்கின்றது என்று இந்த தருணத்திலே கூறிக்கொள்வதில் மிக்க பெருமை கொள்கின்றேன். பெண்களுக்கென நமது கல்லூரியில் தனியாக மகளிர் மன்றம், அதாவது விமன் செல் என்று சொல்லுவோம், அதனை ஏற்படுத்தி பெண்களுக்கான ஒரு சமூக விழிப்புணர்வையும் மற்றும் அவர்களுக்கான சில உடல் நல விழிப்புணர்வுகளையும் அவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். இந்த மகளிர் மன்றமானது பெண் குழந்தைகளுக்கு சுய தொழில் வேலைவாய்ப்பினையும் வழங்கி வருகின்றது. நமது கல்லூரியிலே இந்த மகளிர் மன்றமானது ஃபினாயில் ப்ரிப்பரேஷன், டிட்டர்ஜென்ட் பவுடர் ப்ரிப்பரேஷன் போன்றவற்றை நமது கல்லூரியில் படிக்கும் பெண் குழந்தைகளுக்கென்று இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நாங்கள் கொடுத்து வருகின்றோம். அதன் மூலமாக
அவர்கள் வெளியே செல்லும் பொழுது அந்த ஒரு சுய வேலைவாய்ப்பினை பெற்று வாழ்க்கையை முன்னேறுவதற்கு இந்த மகளிர் மன்றம் உறுதுணையாக உள்ளது. இது தவிர நமது கல்லூரியில் சமுதாய கல்லூரி, அதாவது கம்யூனிட்டி காலேஜ் என்று சொல்லுவோம், பல்கலைக்கழக மானியக் குழு புதுடெல்லி நமது கல்லூரிக்கு 2 பாடப்பிரிவுகளுக்கு அனுமதியினை வழங்கியிருக்கின்றது. ஒன்று காளான் வளர்ப்பு, இன்னொன்று டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்று சொல்லுவோம், டிடிபி. ஸோ இந்த 2 பாடப்பிரிவுகளையும் யுஜிசி நியூ டெல்லி நமக்கு அனுமதியினை வழங்கியிருக்கின்றது. இந்த படிப்பில் சேர்வதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் +2 மாணவர்கள். அந்த +2 முடித்திருந்த மாணவர்கள் இப்படிப்பில் சேரலாம். 1 வருடம் இந்த படிப்பு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது இந்த படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த படிப்பிற்காக மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகின்றது. உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தும் யோகாசன பயிற்சியும் இங்கு வழங்கப்படுகிறது. தேசிய மாணவர் படை அமைப்பு ஒன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. NCC cadet of our college is representing our college in the Republic Day parade of January 2016. அது மட்டுமல்லாது நமது மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலும் தலை சிறந்தவர்கள். அவர்கள் டிசோன் மற்றும் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக அளவிலும் நமது மாணவர்கள் திறம்பட விளையாடுகிறார்கள். விளையாட்டில் திறமை மிக்கவர்கள். அது மட்டுமல்லாது ஃபைன் ஆர்ட்ஸ், நுண்கலை என்பதிலும் நமது மாணவர்கள் இந்திய அளவில் பங்கு பெற்று நமது கல்லூரியினுடைய புகழினை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியே தங்கும் விடுதிகள் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிடும் அலுவலக ஊழியர்கள். கிராமப்புறத்தில் அமைந்துள்ள எங்கள் ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியானது நகர்ப்புறத்தில் அமைந்துள்ள கல்லூரியை காட்டிலும் கட்டமைப்பு வசதிகளை அதிகமாக கொண்டுள்ளது. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தினை தயாரித்து நாங்கள் அதை கல்லூரிக்கு அதிக அளவில் பயன்படுத்துகின்றோம். மாணவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய கல்லூரியில் வைஃபை ஃபெசிலிட்டிஸ், த என்டையர் கேம்பஸ் இஸ் வைஃபை கேம்பஸ் ஃபெசிலிட்டி செய்து கொடுத்திருக்கின்றோம். மாணவர்கள் அனைவரும் எந்த நேரத்திலும் நெட் கனெக்டிவிட்டியை பெற்று அவர்கள் ஆராய்ச்சிக்கும் படிப்பிற்கும் அதை பயன்படுத்தலாம். எங்கள் கல்லூரியிலே 50 ஸ்மார்ட் ரூம்ஸ் இருக்கின்றன. அவை அனைத்திலும் LCD ப்ரொஜெக்டர், டிவி மற்றும் அனைத்து வசதிகளும் இருப்பதால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே ICT டீச்சிங் மெத்தட்ஸ் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியின் மூலமாக மாணவர்களுக்கு கல்வியினை புகட்டி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது எங்கள் கல்லூரியிலே கணினி வசதி, எங்கள் கல்லூரி ஆய்வகத்திலே 600 கணினிகள் வைக்கப்பட்டு மாணவர்கள் அனைவருக்கும்
கணினி கொடுக்கப்பட்டு அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது எங்கள் கல்லூரியிலானது இன்று அனைவருக்குமே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. எங்கள் கல்லூரியிலே NSS மொத்தம் 8 குழுக்கள் உள்ளன. அதுபோக NCC மற்றும் அதிகமான கிளப் என்று சொல்லுவோம், கிளப் அண்ட் ஃபோரா அனைத்துமே திறம்பட செயல்பட்டு வருகின்றன. NSS மாணவர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று தங்களால் இயன்ற அளவு சொசைட்டிக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர். அந்த அளவு ஒரு சிறந்த கல்லூரியாகவும் விளங்கி வருகின்றது. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர்தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம். தற்பொழுது நமது கல்லூரியானது படிப்பு மட்டும் கவனம் செலுத்தாது மற்றும் ஆராய்ச்சியிலும் அதிக கவனம் செலுத்தி நமது மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் PhD எளிதில் பெற வேண்டும் மற்றும் அவர்கள் தங்களுடைய ஆய்வினை சிறந்த கட்டுரையாக சமர்ப்பித்தும் வருகிறார்கள். நம்முடைய மாணவர்களுடைய ஆய்வு கட்டுரையானது உலக அளவிலே தலை சிறந்த ஒரு ஆய்வு ஏடுகளாகவும் வந்திருக்கின்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி படிப்பையும் நாம் நமது மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் படிப்பதற்கு நமது கிராமப்புற மாணவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அளவு நமது கல்லூரியிலே நமது கல்லூரி நிர்வாகம் நமக்கு முழு ஒத்துழைப்பை நல்வதால் தான் நாம் இன்று இந்திய அளவில் ஒரு தலை சிறந்த கல்லூரியாக திகழ முடிகின்றது. அது மட்டுமல்லாது நமது கல்லூரியில் ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களும் மற்றும் மாணவ செல்வங்களும் திறம்பட பணியாற்றுவதால், திறம்பட கல்வி கற்பதால் தான் நாம் இன்று இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த கல்லூரியாக திகழ்கின்றோம் என்று கூறிக்கொள்வதில் மிக்க பெருமை அடைகின்றேன். தொன்மை வாய்ந்த இக்கல்வி நிறுவனத்தின் வெற்றி சாதனைகளுக்கு சான்றாய் மிளிரும் கோப்பைகள், கேடயங்கள் மற்றும் பரிசு பொருட்கள். ஆங்கோல் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய், திண்ணமாய், திடமாய், கனவு வெடிகளுக்கு கலங்கரை விளக்காய், வானம் தேடும் வானம்பாடிகளின் சிறகுகளாய் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். அறிவு, தெளிவு, பண்பு, ஒழுக்கம் எனும் கூற்றுக்களை சிதறாமல் செம்மையாக சேவை நோக்குடன் மிகச் சிறந்த கல்வியினை பல்நோக்கு சிந்தனைகளுடன் பல்கலை வளர்த்து படர்ந்து அறிவுச் சோலையாய் பசுமை நிறைந்து விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம்.